வெற்றி சமைக்காம அம்மாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாண்டியங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து வெற்றியை கூப்பிட்டு அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சமைக்க ஆரம்பிடான்னு சொல்ல அக்காவும் ரம்யாவும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. வெற்றியும் வேகமா ஓடி வந்து அவ்வளவு பணத்தை எப்படியா ரெடி பண்ணேன்னு கேட்டா, ஒரு ஆள் இப்படின்றதுக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டிட்டாருன்னு சொல்ல, அவ்வளவு பணத்தை நம்மள நம்பி யார் யா கட்டுனான்னு கேட்கும்போது இந்த பக்கத்துல இருந்து ஜோர்ஜி மாசா ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. வெற்றியும் அவரோட காலில் விழுந்து நன்றி சொல்ல, இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு கேட்க, நானும் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் சார், நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், டைம் போய்கிட்டே இருக்கு, நீ போய் ஜெயிச்சிட்டு வான்னு சொல்ல, வெற்றியும் ரொம்ப சந்தோஷமா வந்து சமைக்க ஆரம்பிக்க, நெடுமாறனும் இதனால டென்ஷன் ஆகுறாரு. ஆல்ரெடி டைம் வேற ஆனதுனால வெற்றி எப்படி என்ன சமைக்க போறான்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க. வெற்றியும் ரொம்ப வேகமா சமைச்சுக்கிட்டு இருக்கத செல்வி ரொம்ப சந்தோஷமா அம்மாவுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ரகுபதி, ராஜன், ரியா, உத்தமன் எல்லாருமே அங்க வந்து அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, நம்ம ஜோஜி தான் சொன்னதும் உத்தமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரகுபதியும் தன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியலேன்னு வருத்தப்பட, உங்ககிட்ட இருந்தா நீங்க கண்டிப்பா கொடுத்துருப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல, விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் காம்படிஷனை பார்க்க வந்து ஜோஜுக்கும் நன்றி சொல்றாங்க. இங்க நம்ம பசங்களும் அவங்களோட டிஷ்ஷை ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. ஆங்கரும் இது ஒரு ஹோம் ரெசிபின்றதுனால அவங்களோட லவ் கேர், பேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு சமைச்சிருப்பாங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்னு வந்து பிரசன்ட் பண்ண சொல்ல, ஃபர்ஸ்ட் மீரான்ற பொண்ணு வந்து பிரசன்ட் பண்றா. ஜட்ஜஸும் இந்த டிஷ் உங்க வீட்டை எந்த விதத்துல ஞாபகப்படுத்துதுன்னு கேக்குறாங்க. இது பெங்களூர்ல சாதாரணமா கிடைக்கிற ஒரு ஃபுட்டு தான், ஆனா இது எனக்கு சாதாரணமான ஃபுட்டு கிடையாதுன்னு நான் சின்ன வயசுல இருந்தே இந்த டேஸ்ட்டுக்கு பழகி இருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு வரும்போதெல்லாம் இந்த டிஷ்ஷை தான் என் குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுவேன்னு சொல்றா. அப்ப அக்காவும் என்னடா டிஷ்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னன்னு கேட்டா, அட வீட்டு மாடியில ஆண்டனா வச்சிருப்பாங்கல்ல அதான்னு சொல்றான். ஜட்ஜஸும் அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் சூப்பரா இருக்கு, எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்ததா அரவிந்த் வந்து பிரசன்ட் பண்ண, உங்களுக்கு இந்த ஃபுட்டு எந்த விதத்துல உங்க வீட்டை ஞாபகப்படுத்துதுன்னு கேட்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா ஹோட்டல்ல இருந்து இதை வாங்கிட்டு வருவாரு, அதை சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அம்மா கிட்ட வீட்லயே அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா நான் கேட்டேன்றதுக்காக அவங்க மறுபடியும் இதை பிராக்டிஸ் பண்ணி அதை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர்றதை விட ரொம்ப சூப்பராகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எனக்காக போட்ட எஃபர்ட் எனக்கு அப்போ புரியல, ஆனா நான் வளர வளர அதை எங்க சாப்பிட்டாலுமே எனக்கு என்னோட வீடு தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றான். ஜட்ஜஸும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த டிஷ்ஷை நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு இம்ப்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாம இந்த டிஷ்ஷோட ஒவ்வொரு பார்ட்டையும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. இதனால அரவிந்தும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் அடுத்ததா ஐசுவை பிரசன்ட் பண்ண வர சொல்ல, நம்ம பசங்களாம் கம்மான் ஐசுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவளும் பூ போட்ட டிசைன்ல ஏதோ ஒரு டிஷை ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஜட்ஜஸ் அந்த டிஷை பார்த்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வீடுன்னு சொன்னதும் 3 தடவை ஸ்டார்ச் ஆஃப் இருந்த எங்க அப்பாவோட டிஷ் கூட ஞாபகம் வரல. எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டதுனால அவங்க கூட இருந்த கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஆனா அதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் இருக்க விஷயம், நான் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க, அந்த டெசர்ட்டை தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷை நான் சாப்பிடும் போதெல்லாம் எங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமா வந்திருக்கு. அவங்க இதை சமைச்சதும் எனக்கு எவ்வளோ ஆசையா வந்து கொடுப்பாங்கன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு மதிப்பே இல்லை. இது வெறும் டெசர்ட் மட்டும் இல்லை, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்க எங்க அம்மாவோட மெமரின்னு சொல்றா. ஜட்ஜஸும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து உன்னோட எமோஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவ்வளோ அழகா உன்னோட எமோஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண, அது மட்டும் இல்லாம சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு அதை இவ்வளவு அருமையான ஒரு டெசர்ட்டா மாத்தி கொடுப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, நீ இந்த டெசர்ட்டை அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கேன்னு பாராட்டுறாங்க. இதை கேட்டு ஐசு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம நெடுமாறன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்து ஃபைனலா நம்ம வெற்றியோட பேரை சொன்னதும் நம்ம பசங்களோட அலப்பற தாங்க முடியல. எந்திரிச்சு நின்று ஓ ஏன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டியெல்லாம் எந்திரிச்சு நின்று விசில் அடிச்சு ஓ போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வெற்றி வந்து அந்த டிஷ்ஷை பிரசன்ட் பண்ணதுமே என்ன மண்ணு சட்டின்னு என்னென்னமோ கொண்டு வந்து வச்சிருக்காரு. என்ன வெற்றி, இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல இப்படி ஒரு பிளேட்டிங் பண்றதுக்கு எப்படி உங்களால முடியுதுன்னே தெரியல, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, இப்படி பிளேட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு டிஷ்ஷை பார்க்கும்போது சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரணும், எங்களை என்ன இந்த மண்ணை சாப்பிட சொல்றேன்னு திட்ட நெடுமாறனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ராஜதுரையும் மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. வெற்றி இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறான்னு ஒரு கியூரியாசிட்டியோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.